இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா? சாமி கும்பிட்டு வந்தேன். நீங்க என்ன பண்ற? சாமி பார்க்க வந்தேன். கத்தாத, சாமியை பாரு. கும்பிடு. எனக்கு கால் வலிக்குது, சாமியை பார்த்துட்டேன். அப்படியா? அம்மா கிட்ட இன்னைக்கு பார்த்ததை சொல்லக்கூடாது. சரி அங்கிள், நான் சொல்ல மாட்டேன். பாய். பாத்து எடுத்துட்டு வாப்பா. டேய் பாத்து பொறுமையா சுற்று போது பாத்து. சார் எல்லாம் முடிஞ்சது சார். அப்ப சாமிக்கு படையில போட்டு அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாம். ஒரு தட்டுல இலை போட்டு சமைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு எடுத்துட்டு வரீங்களா? சரி சார். மனோ, அந்த இலையும் தட்டையும் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம்க்கா. அண்ணி இந்தாங்க. அத ஆதிக்கிட்ட கொடு. நவக்கிரக சிலைக்கு ஒரு சின்ன பூஜை இருக்காதி, அத உங்க கையால தான் செய்யணும். அண்ணா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்ப முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆதி, நீங்க போய் சாமி கும்பிடுங்க, நான் வந்துடுறேன். என்ன இவ கோயிலுக்கு வந்ததே சாமி கும்பிடுதான், அதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கா அவளுக்கு? அதான் சொல்லிட்டு போறால, விடு அபி, நாம போய் சாமி கும்பிடலாம். ஆதி வாங்க, வா வா போலாம். வாமா. அத்தை, அங்க பாருங்க. பாரதி, ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன பாட்டி? சொல்ற இரு இரு. ஆத்தா மகமாயி, இந்தா பாரதி, மனசுல சாமியை நினைச்சுக்கிட்டு இத இந்த மரத்துல கட்டு. எதுக்கு பாட்டி? அம்மாடி, இந்த மரத்துக்கு பேரு மராமரம். ராமரும் சீதாவும் பிரிஞ்சு இருந்தப்ப வேட்டைக்கு வந்த ஒருத்தன் இந்த மரத்துல தெரியாம மஞ்சள் தண்ணி ஊத்தி ரத்த கரைய காட்டிட்டான். அடுத்த நிமிஷமே சீதாவை தேடி ராமர் வந்துட்டாருன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த ஐதீகத்தை மனசுல வச்சு இதுல இப்படி மஞ்ச துணியில குங்குமம் வச்சு கட்டினா பிரிஞ்சிருக்கிற எந்த உறவா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் எல்லாரும் இந்த மரத்துல இந்த துணிய கட்டி வேண்டிக்கிட்டு போறாங்க. அம்மா, அவங்கள ஏமா முறைக்கிற? நம்மளை விட்டு பிரிஞ்சு போன நம்ம அப்பா திரும்ப வந்தா சந்தோஷம் தானே?
என்ன பாரதி யோசிக்கிறேன்? இந்த மஞ்சள் துணியை எடுத்துட்டு போய் கட்டு. நீங்க எல்லாரும் ஏன் கூட தானே இருக்கீங்க? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? ஆதி எனக்கு வேணான்னு நானா முடிவு பண்ணேன். என்னையும் என் குழந்தைங்களையும் வேண்டான்னு முடிவு பண்ணது அவர்தானம்மா. பாரதி, ஆதி விட்டுட்டு போன 5 வருஷமா நீ இதேதான் சொல்லிட்டு இருக்க. இத்தனை வருஷமா உன் கண்ணுல படாத ஆதிய இப்ப கடவுள் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு. அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு தான் நான் இப்படி பலியாயி நிக்கிறேன். வீட்டை விட்டு வந்ததுல இருந்து என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு பாத்தீங்கல்ல. இப்ப கொஞ்சம் மனசு லேசானதும் உங்க பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. சரி பாரதி, நான் முடிவா கேக்குறேன். ஆதி உன்னை தேடி வந்தா நீ வேணும்னு சொல்லுவியா இல்ல வேணாம்னு சொல்லுவியா? அப்படி ஒண்ணு நடக்க போறதே இல்ல. ஒருவேளை நடந்துருச்சுன்னா? அதான் நடக்காதுன்னு சொல்றேன்ல. அங்க எல்லாருமே சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். தம்பி, இந்த துணிய அந்த மரத்துல போய் கட்டுங்க. பாவம், யாரோ கட்ட வேண்டிய துணி நம்ம தட்டுல வந்து விழுந்துருச்சு. நீங்க யோசிக்காதீங்க ஆதி, போய் கட்டுங்க. இல்லனா ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிட போகுது. என்ன பாக்குறீங்க? போய் கட்டுங்க. ஏ ராசா குருவி, அடிவெள்ளி அருவி, ஆகாசம் கொடுத்த அழகான பருதி, இந்த வாழ்க்கை வாகனம் நிக்காம ஓடணும், 7 ஜென்மமும் ஒன்னாவே வாழணும், சந்தோஷ சதிராட புரியாத புதி போட. இதயமே கடனாக கடனாகனதே, இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே